ஓகே கண்மணிங்களா, வாழ்க்கை வளமுடன். ரிவிஷன் 4 வந்துட்டோம் நம்ம. இப்போ எக்ஸசைஸ் 2.7, 2.8, 2.9 பார்க்க போறோம். இது வந்து ஜிபி இல்லையா? ஜிபி அதாவது பெருக்கு தொடர் வரிசை அண்ட் ஸ்பெஷல் சீரிஸ் இல்லையா? சிறப்பு தொடர்கள். இதுல தான் நம்ம இப்போ பார்க்க போறோம், ரிவிஷன் பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் ஃபார்முலா ஞாபகப்படுத்துவோம். ஜிபியில் இல்லையா? ஜிபி அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசை. இதுல வந்து கொஞ்சம் ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திக்கலாம். பாருங்க, பெருக்கு தொடர் வரிசை. ஓகே, சோ இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிபி அப்படினா அது ஜெனரல் ஃபார்ம் a ar ar2 ar3 எல்லாத்தையும் and so on எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா tn = ar power n - 1 இது ஃபார்முலா இல்லையா? ஒரு சீக்வென்ஸ்ல இது பெருக்கு தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாம்பிள் 1 3 3 3s are 9 9 3s 27 இல்லையா? இப்போ இத நீங்க வந்து இது ஜிபியான்னு செக் பண்ணனும்னா அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை டிவைட் பண்ணி பார்க்கணும். சோ செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணி பார்க்கணும், தேர்ட் நம்பரை செகண்ட் நம்பரால டிவைட் பண்ணி பார்க்கணும். சோ இப்படி டிவைட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இந்த ஒரு ஃபார்முக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சோ காமன் ரேஷியோ. இந்த காமன் ரேஷியோ சேமா இருந்ததுன்னா இது வந்து ஜிபி அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இப்ப காமன் ரேஷியோனா r அப்படிங்கற லெட்டர்னால ரெப்ரசன்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் a னா ஃபர்ஸ்ட் டேர்ம், r னா காமன் ரேஷியோ. ஓகே, இது வந்து சீரிஸ்ல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சில சம்ஸ்ல வந்து மூணு டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் 5 டேர்ம்ஸ்னா அஷ்யூம் பண்ணி செய்ய வேண்டியிருக்கும். இப்போ அல்ஜிப்ரானா x y z அப்படின்னு போடுவோம்ல, பட் ஜிபில அப்படி நம்ம x y z ன்னு எடுக்க முடியாது. ஏபி ஒன்னு பார்த்தா ஞாபகம் கூட்டு தொடர் வரிசை அஷ்யூம் பண்ணணும் அப்படின்னா a b வச்சு நம்ம அஷ்யூம் பண்ணோம். a - b a a + d ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஜிபில 3 டேர்ம்ஸ் அஷ்யூம் பண்ணனும், 4 டேர்ம்ஸ் அஷ்யூம் பண்ணனும், 5 டேர்ம்ஸ் அஷ்யூம் பண்ணனும்னா எப்படி எடுக்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ 3 டேர்ம்ஸ் நம்ம அஷ்யூம் பண்ணனும் அப்படினு சொன்னா எப்படி அஷ்யூம் பண்ணனும்? a/r a ar இப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம். 4 டேர்ம்ஸ் அப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணனும்? எப்படி அஷ்யூம் பண்ணனும்? a/r³ a/r ar3. ஓகே, அடுத்து பாரு 5 டேர்ம்ஸ்ங்கறத நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணலாம்? a/r² a/r இல்லையா? ar2 இந்த மாதிரி அஷ்யூம் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் சீரிஸ் ன்னு சொல்லுவாங்க. சீரிஸ்னா தொடர், பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருக்கு தொடர் இது வந்து எப்படி இருக்கும்? a + ar + ar2 + ar³ and so on up to n terms. இப்படி இருந்தா இது பேர் ஜியோமெட்ரிக் சீரிஸ் ன்னு சொல்லுவாங்க. அப்படினா நம்ம சம் பண்ணனும், வந்து ஆட் பண்ணனும். அப்ப ஆட் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா r ஓட வேல்யூ வந்து greater than 1 ஆ இருந்ததுன்னா sn க்கு ஒரு ஃபார்முலா a * r power n - 1/r - 1. அதாவது r வேல்யூ greater than 1 ஆ இருந்ததுன்னா r ல இருந்து மைனஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும். செகண்ட் பாருங்க, if r is less than 1 1 ஓட சின்னதா இருந்துச்சுன்னா sn = a * 1 - r power n/1 - r. அதே தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, if r is equal to 1 ஆ இருந்ததுன்னா sn = ma. அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா sum to infinite terms முடிவிலி வரை கூடுதல். முடிவிலினா முடிவில்லாம உறுப்புகள் இருக்குன்னா முடிவிலி வரை கூடுதல். ஓகே, சரி. இது வந்து என்னன்னா a + ar + ar2 up to infinite terms பண்ணுங்க. ஓகே, இத நம்ம s infinite அப்படினு சொல்லி இந்த மாதிரி சிம்பல்ல மென்ஷன் பண்ணுங்க. a/1 - r. சோ இவ்வளவு ஃபார்முலாஸ் நமக்கு இந்த 2.7 க்கு 2.8 க்கு தேவை. சரியா? அந்த ஃபார்முலாஸ் நம்ம கவர் பண்ணிட்டு இந்த ரெண்டு எக்ஸர்சைஸ்ல நம்ம என்ன சம்ஸ் இருக்கு அப்படினு பார்க்கலாம். இப்போ நாம என்னன்னா ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படினா, எக்ஸர்சைஸ் 2.7ல 9th சம் பாத்தீங்கன்னா இங்க ஜிபில இங்க ஜிபி இல்லையா? ஒரு பெருக்கு தொடர் வரிசையில சரியா? பாத்தீங்கன்னா 9th டேர்ம் t9 9th டேர்ம் 32805, 6th டேர்ம் 1250. வாட் இஸ் 12th டேர்ம்? ஒரு பெருக்கு தொடர் வரிசையில 9வது உறுப்பு 32775, 6வது உறுப்பு 1215, 12வது உறுப்பு என்ன? இது கேள்வி. இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம tn ஃபார்முலா an
a r power n minus 1. Tn equal to a r power n minus 1. So இப்போ நம்ம T9 இருக்கு இல்லையா, T9 equal to 32805. T9 means a r power 9 minus 1. 9 minus 1 என்ன ஆகும்? 8 equal to 32,805. இதை நம்ம first equation எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா T6 1250. So a r power 6 minus 1 5 equal to 1215. This second equation. இந்த மாதிரி ஜிபிலலாம் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து ப்ராடக்ட்ல தான் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட்ல பவர்ல இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அதே ஏபில உனக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல ஃபார்ம் ஆகும். சோ எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி செய்யணும். சோ நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆல டிவைட் பண்றோம். சரியா? அதாவது என்ன பார்த்தோம்னா பவர் எது அதிகமா இருக்கோ அந்த டேர்மை ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். அதை அடுத்த டேர்மால டிவைட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்ப a r power 8 divided by a r power 5 is equal to 32,805 divided by 1215. Okay, so a என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். டிவைட் பண்ணும்போது பவர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப r power 8 minus 5 that is equal to, இப்போ இத டிவைட் பண்ணுமா 5 5 ல முடியறதுனால முதல்ல 5 ஆல கட் பண்ணுங்க. 6 5s are 30 28 5 5 is 25 30 6 5s are 30 1 5 is 1 5 is yeah. So next பாருங்க 2 5s are 10 remainder 2 21 4 5s are 20 3 5s are 15. Okay, இப்போ 9 ஆல கட் பண்ணி பார்ப்போம். 9 2 9 is 18 yeah. 63 63 63 னா 7 9 is 63. அதே மாதிரி இங்க பாருங்க 7 9 is 63 26 26 னா 1 9 2 9 2 9s are 18 இல்லையா, மீதி 18 9 9 is 18. So 9 ஆல கட் பண்ணிட்டேன். மறுபடியும் again 9 ஆலே கட் பண்ணுங்க. 3 9 is 27 இல்லையா, இங்கே 8 9 is 72 81 1 3 27. நீ இது உன்னுடைய லிஸ்ட்ல நீ கட் பண்ணு. உங்களுக்கு எல்லாருக்கும் டிவைட் பண்ண தெரியும். டிவைட் பண்ணுங்க. 3 3 ஆ டிவைட் பண்ணுங்க, இல்ல 9 9 ஆ டிவைட் பண்ணுங்க. So r power 3 is equal to 27 means 3 cube. So power same na base same. R equal to 3. Okay, இப்போ நமக்கு r வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ a வேல்யூ வரணும் இல்லையா. So substitute r equal to 3 in 2. செகண்ட் இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். See, அதாவது எந்த ஈக்குவேஷன் சிம்பிளா இருக்கோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதாவது r equal to 3 ஐ 1 இல் பிரதியிட 1 இல் பிரதியிட. ரைட், ஓகே. இப்போ நம்ம எப்படி பிரதியிடுறோம் பாருங்க. a into r power 5 yeah, r வந்து 3 power 5 is equal to 1215 1215. நான் இந்த 1215 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி நான் பவர் எழுதுறேன். 3 r 4 3 5 yeah. மறுபடியும் again 3 1 3 1 3 is 3 10 3 3 is 9 5 3 are 15. மறுபடியும் again 3 4 3 is 12 5 மறுபடியும் again 3 1 5 again 3 5. So a equal to the 1215 1 2 3 4 5 3 power 5 into 5 divided by in the 3 power 5. So 3 power 5 3 power 5 cut out. So a equal to 5. புரியுதாமா? இப்போ உங்களுக்கு என்ன क्वेश्चन T12 கேட்காங்க இல்லையா? T12 T12 what is T12? a r power 11 a r power 11 tn equal to என்னது a r power n minus 1 இல்லையா? So n means இதான் n. So a r power 11. What is a 5 இல்லையா? What is r 3? So 3 power 11. That answer. உங்களுக்கு பவர் மோர் than 10 போயிடுச்சுனா நீங்க மல்டிப்ளை பண்ணி போட வேண்டாம். அப்படியே போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, இப்படி தொடர்ந்து ஒரு 10 சம் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே.